Hi everyone. BEEE Basics Electrical Electronics Engineering. ஸோ இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரோட சொல்யூஷன் ஃபார் யூனிட் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2023 இந்த பர்டிகுலர் கொஷின் வந்து 6 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 6 மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா 11th கொஷினை ஒரு சப்டிவிஷனாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது கொஷின்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு சர்க்கியூட் டயக்ராம்னு சொல்லலாம், இல்லைனா நெட்வொர்க்னு சொல்லலாம். இது கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷினை ரீட் பண்ணலாம். ஃபைண்ட் த கரண்ட் இன் த 3 ohm ரெசிஸ்டர்ஸ். ஸோ என்ன கொஷினில் இருக்குன்னா கரண்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட். ஸோ கரண்ட் அப்படின்னு சொல்லும் போது தட் இஸ் ஆக்சுவலி ஐன்றது என்னன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். இந்த 3 ohm ரெசிஸ்டர்ஸ். ஸோ இங்கே பார்க்கும்போது இதுதான் சர்க்கியூட் இருக்குது. 3 ohm ரெசிஸ்டர்ஸ் இந்த நெட்வொர்க் ஷோன். ஸோ இந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய இல்லை நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய 3 ohm ரெசிஸ்டர். ஸோ எப்பயுமே அண்ணா யூனிவர்சிட்டி கொஷினில் என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அதை எதை ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே 50% வந்துட்டு நமக்கு வந்து ஓரளவு நல்ல ஐடியா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஐன்ற கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐன்ற கரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ohm ரெசிஸ்டரில் வரக்கூடிய கரண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் த கரண்ட் ஓவர் ஹியர். ஓகே, ஸோ இந்த கரண்ட்டுக்கு நான் வந்துட்டு ஏதாவது ஒரு நேம் வைக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு கரண்ட் அப்படின்றப்ப எனக்கு வந்து சோர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ கரண்ட் இந்த ரெசிஸ்டர்ஸ் 3 ohm நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் இருக்குது, அவங்க ஸ்பெசிஃபைடாக எந்த மெத்தடுமே சொல்லலை. ஸோ என்ன மெத்தட் இருக்குது, எப்படி நான் வந்து இந்த ரெசிஸ்டர்லேருந்து கண்டுபிடிக்க முடியும்? பிகாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய லைன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு குட்டி லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சோர்ஸ், அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஒரு சர்க்கியூட், இங்கே நிறையா ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. அப்போ இந்த சோர்ஸ்லேருந்து தான் கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து கரண்ட் வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த சோர்ஸ்னால் வரக்கூடிய கரண்ட் இல்லை, ஆனால் இந்த 3 ohm ரெசிஸ்டரில் மட்டும் எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட கொஷனாக இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன மெத்தடில் நான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கொஷின் என்னது, 3 ohm ரெசிஸ்டரில் என்ன கரண்ட் இருக்குது அப்படின்றதான் என்னுடைய கொஷனாக இருக்குது. ஸோ நான் அப்சர்வ் பண்ணுறேன். என்ன அப்சர்வ் பண்ணுறேன்னா சர்க்கியூட்டில் ஒரு சோர்ஸ் இருக்குது, அந்த சோர்ஸ்லேருந்து தான் எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஒரே ஒரு பாக்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் கரண்ட்டு தான். இப்போ இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இங்கே ஒரே இந்த சோர்ஸ்லேருந்து ஒரு கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது, 2 பாக்ஸ் இருக்குது. இது பாக்ஸுன்ற வேர்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். மற்றபடி இது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா மெஷ்னு சொல்லுவாங்க, இல்லைனா லூப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாக்ஸ்னே நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸஸ் இருக்குது. அப்போனா ஒரு சிங்கிள் பாக்ஸ் இருந்ததுன்னா சிங்கிள் கரண்ட், டபுள் பாக்ஸ் இருந்து அப்படின்னா கரண்ட் வந்து டிவைட் ஆகுது. அதாவது இந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய என்னுடைய ஐன்ற கரண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐன்ற கரண்ட் இந்த சோர்ஸ்லேருந்து வருது அப்படின்னா இங்கே ஒரு பிரான்ச்சாகவும் இந்த ஒரு பிரான்ச்லையும் இந்த ஐன்ற கரண்ட் 2ஆக டிவைட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே I1 அப்படின்னு இது வந்து இதோடைய டோட்டல் கரண்ட்டு I1 டிவைட் ஆகிடுச்சுன்னா இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், I மைனஸ் I1. அதாவது இந்த டோட்டலாக வரக்கூடிய ஐன்ற கரண்ட்டும் இங்கே டிவைட் ஆன கரண்ட்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா அந்த கரண்ட்டு தான் இந்த பிரான்ச் வழியாக வருது. ஸோ என்ன வருதோ அதே தான் இங்கேயும் வரும். ஸோ ஃபைனலாக எனக்கு இங்கேயும் வரும். ஓகே, ஸோ 3 ohmல வரக்கூடிய கரண்ட் என்னவாக இருக்கும், என்னுடைய I மைனஸ் I1. எனக்கு ஐயும் தெரியாது I1ம் தெரியாது. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சர்க்கியூட் இருக்குது, அதில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, எனக்கு ஐன்ற கரண்ட் வருது அப்படின்றப்ப என்னுடைய டோட்டல் கரண்ட் என்னால் வந்துட்டு என்ன பண்ண முடியும், ஐ கேன் ஐடென்டிஃபை. ஸோ ஐன்ற கரண்ட்டை நான் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் ஆனால் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா என்னுடைய சர்க்கியூட்டில் எப்படி இருக்குது, என்னோடய கொஷின் வந்து 2 பாக்ஸ் இருக்குது, அதாவது 2 சர்க்கியூட்டு, ஐ மீன் 2 மெஷ் இருக்குது. ஸோ என்னது, என்னுடைய டோட்டல் ஒரு கரண்ட் இல்லாமல் இந்த டிவைட் ஆன கரண்ட்டையும் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த பெரிய சர்க்கியூட்டை இந்த மாதிரி சின்ன சர்க்கியூட்டை ரெடியூஸ் பண்ணணும். அதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸு, இந்த ரெசிஸ்டர்ஸ் நிறையா இருக்குது இல்லையா, அது எல்லாமே சிங்கிள் ரெசிஸ்டராக, இப்படி சிங்கிள் இங்கே 2 ரெசிஸ்டர் போட்டிருக்கேன், அதாவது சிங்கிள் ரெசிஸ்டராக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட்டாக நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், இது V இது R அப்படின்னா திஸ் இஸ் I அப்படின்னு இருக்கும்போது என்னால் இந்த V வேல்யூ தெரியும், R வேல்யூ தெரியும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாமா. ஓகே, ஸோ எனக்கு கொடுத்துருக்க சர்க்கியூட்டை வந்து இந்த மாதிரி சிங்கிள் சர்க்கியூட்டாக நான் ரெடியூஸ் பண்ணணும்.
அப்படி ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெசிஸ்டர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணாலே கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. எப்படி இருக்குது நம்மளோட ஸோ நம்ம சர்க்யூட் டயக்ராம் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டர், செகண்ட், தேர்ட், ஃபோர் ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே சிங்கிளாக ரெடியூஸ் பண்ணணும். அது என்னால் முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் நேம் பார்த்தீங்கன்னா சீரியஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சால்வ் பண்ணலாம், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது எல்லாமே நான் செப்பரேட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஷார்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 ரெசிஸ்டர் இருக்குது சரிங்களா. இங்கே R1 R2 அப்படின்னு சொல்லி 2 ரெசிஸ்டர் இருக்குது. இந்த 2 ரெசிஸ்டர்லையும் பாருங்களேன், இங்கே ஒரு நான் இங்கில் ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு இங்கில் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த எண்டு ஒரு ரெசிஸ்டர் இருக்குன்னா ஒரு எண்டு ப்ளூ கலர்லேயும் இன்னொரு எண்டு வந்து பிங்க் கலர்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போது இப்போ அதே மாதிரி இந்த ரெசிஸ்டருக்கு ஒரு பிங்க் கலரும் ஒரு ப்ளூ கலரும் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போது 2 பிங்க் கலர் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன், 2 ப்ளூ கலரை நான் ஜாயின் பண்ணலை. அப்படின்னா 2 ரெசிஸ்டர்ஸோட ஒரு எண்டை ஜாயின் பண்ணியிருக்கேன், இன்னொரு எண்டை வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னா அது சீரியஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா சிம்பிளாக அந்த 2 வேல்யூ ஆட் பண்ணால் போதும். ஓகே, 2 வேல்யூ ஆட் பண்ணி சிங்கிள் ரெசிஸ்டராக மாற்றிடலாம். இதே வந்துட்டு என்னுடைய அந்த ப்ளூ கலர் டாட்டும் பிங்க் கலர் டாட்டும் 2 ரெசிஸ்டரையும் ஜாயின் பண்ணியிருக்கேன், 2 ப்ளூ கலரையும் ஜாயின் பண்ணியிருக்கேன், 2 பிங்க் கலரையும் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தட் இஸ் பேரலில் இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ரெசிஸ்டர் வேலையை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சரை டிவைடட் பை 2யுமே ஆட் பண்ணணும். அப்போனா என்னோட ஃபைனலாக ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ டோட்டல் கிடச்சிரும். ஓகே, நம்ம இப்போ வந்து அந்த நியூமரிக்கில் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம சர்க்யூட் டயக்ராம் வந்தாச்சு. ஸோ ஐன்ற டோட்டல் கரண்ட் வந்து இந்த சோர்ஸ்லேருந்து வருதுன்னா இங்கே டிவைடட் கரண்ட் பேர் வந்து I1. ஸோ இங்கே டிவைட் ஆகக்கூடிய கரண்ட் I மைனஸ் I1. ஸோ இந்த I மைனஸ் I1 அப்படின்றது தான் என்னுடைய 3 ஓம் ரெசிஸ்டர்லையும் வந்துட்டு ஃப்ளோ ஆகும். ஓகே, I மைனஸ் I1. ஓகே, ஸோ என்னுடைய ஃபஸ்ட் எய்ம் என்ன, எனக்கு வந்து I ஐடென்டிஃபை பண்ணும். தட் இஸ் I இஸ் ஈக்குவல் டு வாட். I ஐடென்டிஃபை பண்ண சர்க்யூட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் இன்டூ சிங்கிள் ரெசிஸ்டராக நான் ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ சிங்கிள் ரெசிஸ்டர்ஸாக நான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த சிம்பிள் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 எண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டரும் எப்படி கனெக்டடாக இருக்குது, ஒரு எண்டு கனெக்டடாக இருக்குது, இன்னொரு எண்டு வந்து அதுக்குள்ளே கனெக்ட் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும், இந்த 4 ஓமும் 3 ஓமும் நான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படியே சர்க்யூட் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிட்டேன். 10 வோல்ட் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே 2 ஓம் இருக்குது, இங்கே 12 ஓம் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே கொஷனில் 4 ஓமும் 3 ஓமும் சீரியஸில் இருக்குது. ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சீரியஸில் இருக்குது அப்படின்னா ஒரு 2 மட்டும் கனெக்டடாக இருக்குது. அப்போ ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். 3 + 4 என்னது 7 ஓம், அவ்வளோதான். அப்படியே இந்த 7 ஓமை ட்ரா பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ இது 2 ஆட் பண்ணி இது 2ஓட எண்டும் எப்படி கனெக்ட் ஆகிடுக்கு, இந்த 12 ஓம் கூட தானே கனெக்ட் ஆகிட இருக்குது. ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து அப்படியே 12 ஓம் கூட அதே மாதிரி நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, எப்படி ரெடியூஸ் பண்ணியாச்சா? ஓகே, அதே மாதிரி அடுத்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணிட்டேன், அகெயின் நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன். எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், இந்த 12 ஓமும் 7 ஓம். உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம், ஏன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணல, ஏன் இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த சைட் சோர்ஸ் இருக்குது, நம்ம ரெசிஸ்டர்ஸாக இருக்க சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், ஒன்லி ரெசிஸ்டர்ஸோடைய கார்னர். ஸோ அதனால தான் இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ 12 ஓம் அண்ட் 7 ஓம் வந்து பேரலாக இருக்குது. ஸோ பேரலாக இருக்கிறத ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் எழுதிக்கிறேன். தட் இஸ் 12 and 7 are parallel. அப்போ அதோட ஆன்சர் என்னவாக இருக்கும், 12 into 7 divided by 12 plus 7. 12 into 7 divided by 12 plus 7. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா 4.4 அப்படின்ற ஆன்சர் வரும். ஸோ இந்த சர்க்யூட்டை மாற்றும் போது தட் இஸ் 10 வோல்ட் இருக்குது, அதுக்கப்புறம் 2 ஓம் ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரெண்டும் எனக்கு அப்படியே தான் இருக்குது. 10 வோல்ட், இங்கே 2 ஓம். ஸோ இந்த 12ம் 7ம் வந்துட்டு என்ன இருக்குது, நான் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன், சிங்கிள் ரெசிஸ்டராக மாற்றிட்டேன். ஓகே, இப்போ அதோட வேல்யூ என்னது 4.4 ஓம் அப்படின்றதான் இதோட வேல்யூ. இப்போ பாருங்களேன், இவ்வளோ பெரிய சர்க்யூட்டில் 4 ரெசிஸ்டர் வந்து
3 ரெடியூஸ் பண்ணேன், இப்போ 2 ரெடியூஸ் பண்ணிட்டேன். இன்னும் வந்து இது சிங்கிளாக ரெடியூஸ் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இது ரெண்டும் எப்படி இருக்குது, சீரியஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஒரு எண்டு மட்டும்தான் கனெக்டடாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். 2 + 4.4 ஆன்சர் வந்து 6.4. ஓகே. ஸோ 10 volt 6.4 ohm. ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு எய்ம் பண்ண மாதிரி என்னோட சர்க்யூட்டை சிங்கிளாக ரெடியூஸ் பண்ணிட்டேன். அப்போ வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இங்கே வந்து ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்னோட ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. அப்போ ஐன்ற கரண்ட் தான் நான் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ I is equal to என்னது, V/R. அப்போ 10/6.4. ஓகே. 10/6.4 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.5 ஆம்பியர். ஓகே. ஐங்கிறது என்னது, 1.5 ஆம்பியர். இப்போ நம்ம வந்து கொஷனுக்கு போகலாம். ஸோ இந்த கரண்ட்டோட வேல்யூ நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த பிரான்ச்சில் அந்த கரண்ட் எவ்வளோ டிவைடாக இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சா போதும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா கரண்ட் த்ரூ திஸ் பிரான்ச் மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ டோட்டல் கரண்ட் வி ஹவ் ஐடென்டிஃபை, தட் இஸ் ஆக்சுவலி 1.5 ஆம்பியர்ஸ் அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கரண்ட் டிவைடட் ஆனதை ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா தெர் இஸ் அ ஃபார்முலா ஃபார் தட். ஸோ இந்த ரெசிஸ்டர் வழியாக தான் எனக்கு கரண்ட் என்ன அப்படின்னா என்ன பண்ணணும்னா தட் இஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கரண்ட் த்ரூ 3 ohmங்கிறது என்ன. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் த்ரூ 3 ohm which is equal to டோட்டல் கரண்ட். டோட்டல் கரண்ட் எவ்வளோ இருக்குது, டிவைட் இன்டூ ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வில் see the diagram again. ஸோ in this diagram, ஸோ டோட்டல் கரண்ட்டுங்கிறது I நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ 3 ohmக்கு ஆப்போசிட்டாக எது இருக்குது, 12 ohm. இதுதான் ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ். சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் இந்த ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் நம்ம எந்த ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் கண்டுபிடிக்கிறோம், 3 ohm. இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், அதுதான். ஓகே. we will apply in that formula. ஓகே. ஸோ I3 ஈக்குவல் டு என்னது, டோட்டல் கரண்ட். டோட்டல் கரண்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ணுவோம், தட் இஸ் 1.5. ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் என்னது, 12 ohm டிவைடட் பை சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் அந்த ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் எந்த ரெசிஸ்டன்ஸில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கரண்ட்டு, 3. ஓகே. ஸோ இதை அப்படியே கேல்குலேட் பண்ணுங்கள். 1.5 into 12 divided by 15. ஸோ மை ஆன்சர் வில் பி 1.2 ஆம்பியர். ஸோ கரண்ட் த்ரூ 3 ohm என்னது, கொஷனில் கேட்ட மாதிரி 1.2 ஆம்பியர். That's it. Thank you.